என்னுடைய நினைவுகளெல்லாம் 80ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவைக்கு நுழைந்தபோது கன்னி பேச்சிலே யாரும் குறுக்கிட மாட்டார்கள். நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் முதலில் எழுந்து பேசுகிற போது அது முதல் பேச்சாக இருந்தால் கன்னி பேச்சு என்று குறிப்பிடுவோம். அதில் குறுக்கிடக்கூடாது. நான் புதியவன். வந்தவுடனே முதல் பேச்சிலே சொன்னேன், ஊரெல்லாம் அண்ணா சிலை வைக்கிறோம், எங்கு பார்த்தாலும் அண்ணா அண்ணா என்று அண்ணா சிலை வைக்கிறோம், ஒரு 10-15 செலவாகிறது. அந்த 10-15 ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, அந்த இடத்துல ஒரு மெழுகுவத்தி தொழிற்சாலை என்று அண்ணா பெயரில் ஏன் தொழிலகங்களை தொடங்கக்கூடாது சிலைக்கு பதிலாக என்று பேசிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடித்தளமே அண்ணா தானே, அண்ணா சிலை வைக்கக்கூடாது என்று ஒருவர் பேசுவதா என்று சபையிலே சலசலப்பு ஏற்பட்டாலும் கன்னி பேச்சு என்ற காரணத்தில் யாரும் குறுக்கிடவில்லை. மாலையிலே புரட்சி தலைவர் சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் சொன்னார், அண்ணா சிலையும் வையுங்கள், தொழிற்சாலைகள் ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் சொல்வதில் எவ்வளவு பெரிய நியாயம் இருக்கிறது என்பதை பாருங்கள். எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் நம்மவர்கள் தொழில் தொடங்க வேண்டும், அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தில் அவர் பேசியதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம், புதிய கோணத்திலே உங்கள் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ தயங்காமல் சொல்லுங்கள். ஏனென்றால் நாட்டு மக்கள் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள். வாக்களித்த பெருமக்கள் கொஞ்சத்தில் இல்லை, கிள்ளி கொடுங்கள் என்று நாம் கேட்டால் அள்ளி கொடுத்து விட்டார்கள். அவருக்காக அள்ளி கொடுத்திருக்க அந்த வாக்கினுடைய மதிப்பு என்ன என்றால், நீங்கள் என்ன செய்ய எனக்காக என்ன செய்ய போகின்னு நாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அவையின் மூலமாக நீங்கள் ஒலிக்கிற குரல் தான் இந்த அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு குரலாக இருக்கும். அந்த வகையில் தயங்காமல் சொல்லுங்கள், எதை எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்று பயிற்றுவிப்பதற்காக பல வல்லுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து அவை முன்னவரும் மற்றவர்களெல்லாம் பேச இருக்கின்றார்கள். இன்னொரு குறிப்பை நான் சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஆசனத்தில் போய் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். சபையை நடத்த விடாமல் பல்வேறு காலகட்டங்களிலே சிரமம் கொடுத்தவர்களும் சிக்கலை ஏற்படுத்தியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் நூலகத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பழைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னாலே அண்ணா என்ன பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேசினார், பெருந்தலைவர் கக்கன் என்ன பேசினார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்ற அந்த குறிப்பையெல்லாம் நூலகத்தில் சென்று நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக கண்ணியமாக கௌரவமாக நாட்டு மக்கள் விரும்புகிற உரையை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியும். சட்டமன்றத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் வெளியிலே மக்கள் பார்க்கின்றால் என்பது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்கு கூட அது வழிவகுத்து விடும் என்பது 2 உதாரணத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையும், அந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவிலே கொள்ளத்தக்க விரும்பத்தகாத அந்த நிகழ்வுகளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி மக்கள் மத்தியிலே அந்த கொண்டிருந்த அந்த அபிப்பிராயம், அந்த ஒப்பீனியன் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டு இவர்தான் வர வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு சட்டசபை சம்பவங்களே காரணமாக அமைந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போன்றுதான் 89ஆம் ஆண்டு பட்ஜெட் உரையை படிப்பதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எழுந்தபோது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இடையே நடந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் அவை குறிப்பில் நீக்கப்பட்டதும், சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பிறகு அவர்கள் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும், இருவரும் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் அவை குறிப்பில் இன்னமும் நீங்காமல் இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்தது என்பதை உன்னித்து பாருங்கள். ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு கட்சிக்கு எதிராக திருப்பியதையும், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு துணை புரிந்ததையும் அந்த சட்டமன்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஏற்படுத்தியது என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதே போன்று தான் பின்னாளிலே பல எதிர்க்கட்சிகள் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை விடுத்துவிட்டு வேறு கோணங்களிலே தங்கள் திசை திருப்பி கொண்ட காரணத்தினாலே அந்த கட்சிகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட இழப்புகளுக்கும் கூட இந்த சட்டமன்ற பேரவையுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சார்ந்திருப்பது அனைத்து கட்சிகளை சேர்ந்தவன் அழைத்திருக்கிறோம், எல்லோரும் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால், அரசு கொண்டிருக்கிற கொள்கைகள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், சபையினுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்குத்தான் இருக்கிறது. உங்களைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இந்த நாடு நிறைவேற்றுகிற இந்த அவை நிறைவேற்றுகிற சட்டங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய முதல்வர் கையிலே பத்திரமாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மை, இந்த அவையை, நாட்டை அவர்கள் கையிலே இறைவன் ஒப்படைத்திருக்கிறார்.
நாம் பத்திரமாக இருக்கின்றோம். அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை பார்த்து கொள்கிற பொறுப்பில் அவர் இருக்கிறார். அவர் எப்போதும் சொல்லுவார், கான்ஃபிடண்ட்டாக இருங்கள் என்று சொல்வார்கள். நாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் தந்திருக்கிற அந்த புன்னையோடு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் தான் என்று சொல்லி அவரை நான் வருக 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 என்று வரவேற்கின்றேன். வழிகாட்டுங்கள். உங்கள் வழி இந்த அவை நடப்பதற்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இந்த அவை உறுப்பில் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை வரவேற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், முன்னவரையும், துணைத் தலைவரையும், கொறடாவையும் மற்றும் அனைத்து மாண்புமிகு உறுப்பினரையும் வருக வருக என்று சிரம் தாழ்த்தி வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.